வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம பிஹைண்ட் ரூல்ஸ் டெமோக்ரஸி எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்கே நகர் தொகுதியில் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக இடைத்தேர்தலை தள்ளி வச்சுருக்காங்களாம். ஸோ ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, எந்தெந்த கட்சி காசு கொடுத்துருக்காங்க அப்படின்றத அங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம். போலாமா? எங்கேயா போகணும்? ஆர்கே நகருக்கு. அட இன்ட்ரோவே நீ 20 நிமிஷம் பேசுகிறேன்னு சொல்லி ஆவடி அப்போ அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் ஷோக்கு எதுக்கு அவன் வரான்? நான் தான் அனுப்ப சொன்னேன். கத்திரி வெயிலில் போனால் கருத்து போயிடுவோன்னு சொல்கிறதுக்காக கருத்தாக பேசுகிற ஆவடியை நான் அனுப்பிவிட்டேன். இங்கேருந்து நான் விடைபெறுகிறேன். உங்கள் அபிமான ஆஷிக். அங்கே அவர் ரெக்கார்ட் பண்ணிருப்பார். ஆனால் இன்றைக்கி ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா நடக்கு அப்படின்னு சொல்லி இடைத்தேர்தலை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பணம் பட்டுவாடா நடந்தது உண்மை தான். அது எல்லா கட்சிக்காரன் தான் கொடுக்குறாங்க காசு. யாருக்கும் பணப்பட்டுவாடா செய்யப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். யாரும் துல்லியமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டாம். காலையிலேருந்து கஷ்டப்பட்டு இப்போ தான் நாங்கள் போகிற வேலைக்கு பணம் தட்டுப்பாடுன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார், ஒரே பாயிண்ட். உண்மைதான் அது. ஏலத்தை தான் விட்டாங்க, எங்களை ஏலம் விட்டாங்க. ஆர்கே தொகுதி ஏலம், ஆர்கே தொகுதி ஏலம் விட்டாங்க, எங்களை ஏலம் விட்டாங்க ரோட்டு மேலே. கடைசியாக தரேன்னு சொன்னதுன்னு உண்மை, ஆனால் கொடுக்கலையா யாரும். அது பணப்பட்டுவாடை பண்ணால் அவங்கள தானே கட்சியிலேருந்து இந்த இதுலேருந்து எடுத்துருக்கணும். இவ்வளோ நம்ம வீட்டு பணத்தை இவ்வளோ செலவு பண்ணி எலெக்ஷன் கோசம் மிலிட்ரி அறிக்கை, தேர்தல் அதிகாரி இவ்வளோ தேர்தல். அப்போ தேர்தல் அதிகாரி படித்ததே வேஸ்ட் இல்லை. போலீஸ் வச்சு பணம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணோம்? யார் கொடுத்தாலும் வாங்கிக்க தான் செய்ய தரோம். எந்த இதுவாக இருந்தாலும் ஜனங்களுடைய வரி பணம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. துட்டு குத்தா பழகம் வச்சு. இதுக்கப்புறம் ஆர்கே நகரில் ஓட்டு யாரும் போட மாட்டாங்க. துட்டு குத்தா தான் ஓட்டு போடணும் நிலம ஆகி போச்சு. துட்டுக்கு தான் நீ ஏடா எனக்கு ஓட்டு போட்ட, நீ ஓட்டை வித்துடா நீ, அப்படி தான் சொல்லுவாங்க. மெயினாக தான் இது வரைக்கும் இந்த மாதிரி நின்னதை கிடையாதுங்க. இது எதனாலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சில பேர் வாங்கினன்றாங்க, சில பேர் வாங்கலைன்றோம். ஒட்டுமொத்த டிவிலையும் நியூஸ்லையும் இந்த கதை ஓடுத்து உலகத்துக்கே தெரியும். எவ்வளோ பணம் கொடுத்தாருன்னு ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுக்கிறாங்க. அது எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். அந்த லிஸ்ட்டு அப்போ பொய்யா? அது முழுக்க உண்மை நினைக்கிறேன் நான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி நடந்துட்டு ஆர்கே நகர் அப்படின்னு சொன்னாலே ஒரு திருவிழா போல தான் இருந்தது. ஒரு நியாயமான ஒரு ஓட்டு எடுப்பு, ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அது மாதிரி அந்த இடத்துல இல்லவே இல்லை சூழ்நிலையில். ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 4000 ரூபாய். கண்ணால் பார்த்துட்டீங்க? பார்த்தோம். அதெல்லாம் தெரியாது. நம்ம அதில் என்ட்ரியாக ஆகிறதுக்கு ஏரியாவில் நம்ம கிடையாது. 4000 ரூபா. 4000 கொடுத்துக்கிறாங்க, 2000 கொடுத்துக்கிறாங்க. 4000 கொடுத்தான்னு கேள்விப்பட்டோம். தொப்பிக்காரு 4000 கொடுத்தாரு, கலைஞர் 2000 கொடுத்தாரு. ஓபிஎஸ் சங்கர் வந்து பணம் வரத்துக்குள்ள ரத்தாகி போச்சு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. தினகரன் ஒரு 4000 ரூபா கொடுத்தாருன்னாங்க. 2 கட்சி தான் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். ஆனால் இன்னும் நிறைய கட்சிங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே தேர்தல் நிறுத்திட்டாங்கன்றது தான் உண்மை. 4000 கொடுக்குறது தினகரன், 2000 கொடுக்குறது திமுகன்னு சொல்கிறாங்க. தொப்பி கொடுத்தா 4000 ரூபா கொடுத்தாங்க. கருணாநிதி சூரியன் வந்து 2000 ரூபா கொடுத்தா கேள்விப்பட்டேன். ஓபிஎஸ் கொடுக்கல, 3000 ரூபா திறந்தாலும் கொடுக்கல. அவர் எல்லாம் வாங்குற மக்களுக்கே தெரியும் யார் யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஏரியா தான் உங்களை கேட்டாங்க. அது நான் சொல்ல விரும்பலை. ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் 7000 ரூபான்ட்டு நியூஸில் போட்டுக்கிறாங்க. ஆனால் 4000 ரூபா கொடுக்குறாங்க. மிச்சம் 3000 ரூபாய் தேர்தல் அந்த கட்சிக்காரங்களே எடுத்துக்கின்னு மிச்சம் ஜனத்துக்கிட்ட போய் சேருது வெறும் 4000 ரூபாய் தான் போய் சேருது. அது வேணாம், அது தேவையில்லாத விஷயம். ஆனால் மொத்தமாக கொடுத்தாலும் சரி, அது அவங்க எடுத்துன்னு போகிறாங்களோ சரி. ஆனால் இது மாற்றப்பட வேண்டும். மாற்றினா தான் நம்மளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல திட்டங்கள், நல்ல ஆட்சி நடக்கணும். பணம் வாங்கிட்டு ஓட்டு போட சரியா? தப்பு தான். அது நல்லதே கிடையாது. அது குற்றம் தான். அது தப்பு. அது சரியோ தப்போ அது அவங்கவுங்க மனசுக்கு தகுந்த பேல, அது அவங்கவுங்க இஷ்டம். அது வாங்கினாலும் உண்டு, வாங்கலைனாலும் உண்டு. திருப்பி வந்தால் திருப்பம் கொடுப்பாங்க, காசு திருப்பம் கொடுப்பாங்க. பணம் வாங்கிட்டு ஓட்டு போகிறது எப்போவுமே தப்பு தான். ஆனால் நீங்கள் அவங்களுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி பைசா கொடுக்கும்போது அவங்க வாங்கி தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ கஷ்டம்னு இருக்கப்போ யாராவது ஒருத்தர் 3000 2000 நீட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம கஷ்டத்தப்போ சரி வாங்கணும்னு தோணும். வாங்கிட்டு யாருக்கு இஷ்டப்படுறமோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம்ல. அம்மா கட்சி தான், ஒரே கட்சி தான் ரெட்டாளது. ஆனால் அவங்க வாங்கிட்டு போட்டுவாங்களோ போட மாட்டாங்களோ அது நமக்கு தெரியாது இல்லையா. அவங்கவுங்க மனசை பொறுத்து. ஒருத்தவங்க ஐயோ நான் விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசமாக இருந்துட்டாலும் அதை நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நமக்கு மனசுக்கு தகுந்த மாதிரி தான் போட முடியும். நீ காசு கொடு, நீ காசு கொடு, நீ காசு கொடு. காசு கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே தான் காசு கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறோம். நமக்கு தேவைப்பட்டவங்களுக்கு தான் ஓட்டு போட முடியும். நாட்டுக்கு யாரை காப்பாற்றுவாங்க அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம், அவ்வளோதான். நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். இப்போ உங்களுக்கு இஷ்டப்பட்ட கட்சி ஓட்டு போடலாம்ல. அப்போ காசு வாங்கிட்டு பண்ணுற சரி. 1000 இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு அன்புன்னு ஒன்று இருக்குது. சரி உங்களுக்கு தான் செய்யணும், அவங்களுக்கு தான் செய்யணும், அந்த நம்பிக்கையில் வாழ்ந்து. அது சரி, அது தப்பு. அது தப்பு தான். காசுக்கு வாங்கிட்டு ஆமாம், துரோகம் வேற தானே. துரோகம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொரு இதில் மாட்டிக்கிறாங்க. 89,000 கோடி இத்தனை கோடியை கொள்ளை வச்சு பணம்
இந்த ஆர்கே நகர் தொகுதிக்குன்ட்டு கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டு ஃபுல்லாக கட்சிக்காரங்க பணம். இந்த லிஸ்ட்டு பொய்யா? எல்லாம் எத்தது யார்? தேர்தல் அதிகாரிங்க, இந்த வருமானத்துறை அதிகாரிகள், இவங்க எத்தது அப்போ பொய்யா? ஆமாம், கஷ்டத்துக்கு பணம் வரும்போது கஷ்டம் நீங்கள் யார் கொண்டு போனாங்க, கஷ்டத்துக்கு பணம் கிடைக்குதுல்ல, யார் கொடுப்பா? சும்மா 2000 தருவாங்களா? தராங்க, வாங்கிக்க வேண்டியதான். சரி, இப்போ இந்த மாதிரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ நான் என்கிட்ட தான் வாங்கிருக்கீங்க, சப்போஸ் நானே ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை, நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன்? நீ காசு வாங்கிட்டு பண்ண வந்தேன்டா நீ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கொடுத்தீங்க, நான் வாங்கணும். இல்லை, அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஓட்டை விற்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கம்மியாகிறீங்கல்ல? அது கட்டாயம் கம்மியாக தான் ஆகும். என்ன பண்ணுறது? தேவைக்குன்னு வாங்கும் போது என்ன பண்ணுறது? அவன் இறங்கி தான் போகணும், வேறு வழி இல்லையே. அடுத்து இந்த எலெக்ஷன் மறுபடியும் வச்சாங்கன்னா யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து யார் வருவாங்கலாம் ஒரு கணிப்புன்னு கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ராடு தான் என்னை பொறுத்த வரைக்கும். யார் ஜெயிப்பாங்கன்னு ஒன்றும் புரியலையே. 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் ஜெயிப்பாங்க. எனக்கு தொகுதிக்கு தீபாவளி பொங்கல் டைமில் மட்டும் எலெக்ஷன் வைக்க சொல்லுங்கள். ஏன்னா மக்களை சந்தோஷமாகறாங்க. 2 பேர் கொடுத்துறாங்க, ஒருத்தர் தரவே இல்லை. நீங்கள வந்து மொத்தமாக அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா, தொப்பி வரும்னு நான் நினைக்கிறேன், இல்லைன்னா மோளம் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்கே நகர் தொகுதியை மட்டும் ஜெயிச்சு வந்தால் அவங்க போய்ச்சிப்பாங்க, தமிழ்நாட்டை வித்துட்டு போயிடுவாங்க. யார் ஜெயிப்பாங்கன்றது சொல்ல முடியாதுங்க. இந்த ஊர் ஜனங்க அப்படி எப்படி ஒன்றாலும் இந்த பக்கம் உக்காந்துங்கிற பூனை அந்த பக்கம் குச்சாலம் போச்சு, இந்த பக்கம் குச்சாலம் போச்சு. யார் ஜெயிப்பா? சூரியன் தான் ஜெயிக்கணும்.